TCS ரீசெண்டா மாஸ் லே ஆஃப் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான ரீசன் வந்து AI ஆர் ஆட்டோமேஷன் அவங்க ஜாப்ஸை டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கம்பெனியோட CEO வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா AI வந்து ரீசன் கிடையாது. சில எம்ப்ளாயிஸோட ஸ்கில்ஸ் வந்து இப்போ கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்ல தேவையான ஸ்கில்ஸ்ல மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல நம்ம போக வேணாம். இப்போ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்றாங்க அப்படின்னா அதுல நீங்க வரக்கூடாது அப்படின்னா சில விஷயத்த நீங்க இப்போல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட், கண்டினியூஸ்லி அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ். TCS வந்து லே ஆஃப் பண்றதுக்கான ஒரு பிக்கஸ்ட் ரீசனே இதுதான். மிஸ்மேட்ச் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் கம்பெனிஸ் கரண்ட் நீட்ஸ். இப்போ நீங்க டெக்னாலஜிஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டா டிமாண்ட்ல இருக்க டெக்னாலஜிஸ் என்னன்னா லைக் கிளவுட், டேட்டா அனலிட்டிக்ஸ், AI ML, சைபர் செக்யூரிட்டி, டிவாப்ஸ், சாப், இந்த மாதிரி டிமாண்ட்ல இருக்க டெக்னாலஜிஸ்ல நீங்க லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் தியரி மட்டுமே இல்லாம ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட், டோன்ட் ஸ்டே டூ லாங் ஆன் த பெஞ்ச். ஒரு 1 மந்த்துக்கு மேல நீங்க எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய ரிஸ்க் தான். தேர்ட், பி விசிபிள் அண்ட் வேல்யூபிள். டீம்ஸ்ல எந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணாம இருக்கிறதும் இன்விசிபிளா இருக்கிறதும் ஒரு ரீசனா வரலாம். மீட்டிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க பேச ட்ரை பண்ணணும். உங்களோட ஐடியாஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். உங்க மேனேஜர் கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை ரெகுலரா நீங்க வாங்கணும். இப்படி நீங்க பண்றப்போ நீங்க ரொம்ப விசிபிளா ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்கன்னு தெரியும். ஃபோர்த், லேர்ன் அஜைல் அண்ட் கிராஸ் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ். ஃபிஃப்த், build a strong online profile. Sixth, stay informed about industry changes. இப்போ நீங்க ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன 6 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Stay tuned for more useful videos.